ஓவர் நைட் சோக் பண்ண கடலையை எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கிட்டேன். ஃபுல்லாகவே கல் உப்பு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். உப்பு எங்கன்னா குழம்புல கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் மட்டும் தான் தூள் உப்பு யூஸ் பண்ணுறது. அது வேகும்போதே வந்து பக்கத்துலேயே வந்து கோகோனட் ரைஸ் பண்ணுறதுக்காக பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுக்கிட்டேன். அப்புறம் முட்டையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த முட்டையும் வேக போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணுறதுக்காக தேங்காயோட ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணியும் சேர்த்து தான் அரைக்கணும். அப்போ தான் நல்லா தண்ணி வரும் அதுலேருந்து. அந்த தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டாச்சு. அதே நேரத்தில் கொண்டக்கடலை வெந்து போச்சு. ஸோ அதையும் தாளிச்சிடலான்னு சொல்லிட்டு கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. அந்த குக்கரையே கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து சாப்பாடு தாளிக்க ரெடி பண்ணியாச்சு. ஒரு பச்சை மிளகா, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு கொஞ்சம் சோம்பு போட்டு அதோடு வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி, புதினாவை நீங்கள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதுவும் ஓரளவு வதங்கினா போதும். வதங்கினதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கப்புறமா அதில் வந்து தேங்காய் பால், அந்த 1 டம்ளர் அரிசினா 2.5 டம்ளர் தேங்காய் பால் போட்டேன் நான். 2 டம்ளர் கூட கரெக்டாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து சாப்பாடு வேறையாக இருக்க வேணாம், நல்லா குழவா வேணும்னா வந்து 2 டம்ளர் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தண்ணியே ஆட் பண்ணாமல் நம்ம இப்படியே வந்து தேங்காய் பால்லேயே வேக வைக்கிறோம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து மார்னிங் டிஃபனுக்கு வந்து ராகி சேமியா ஊற வச்சுட்டு இந்த மாதிரி இட்லி குண்டானில் தண்ணி கொதிச்சோன்னா அதில் எடுத்து வச்சுக்கிட்டேன். நெய் தடவி அதில் போட்டோன்னா அது ஒட்டாமல் வரும். சேமியாவும் வெந்துருச்சு. அதோட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் ஆட் பண்ணி பசங்களுக்கு கிளறி வச்சாச்சு. இன்னையும் இதோட வந்து நம்மளோட இன்றைக்கி ஒர்க் முடிஞ்சது. குக்கிங் ஒர்க் மட்டும் அந்த கேப்பில் சைட்லேயே நம்ம போய்ட்டு ஒரு டம்ளர் பாலியம் பசி அதிகமாக இருந்ததுனால குடிச்சிட்டு பசங்களுக்கு லன்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு டிஃபனும் ஃபீட் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களும் கிளம்பி பை சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுதான் என்னோடய மார்னிங் ரொட்டீனாக இருந்தது இன்றைக்கி.